அன்புக்குரிய நண்பர்களே, உங்கள் அனைவர் மீதும் இந்த மாலை பொழுதோ நல்ல மாலை பொழுதாக அமைய வேண்டும் என்ற பிரார்த்தனையோடு இதோ நான் ஸ்பெயினிலே அந்தலூஸ் பகுதியின் கிரனாடாவின் அல்ஹம்ரா மாளிகையிலிருந்து உங்களோடு நேரலையிலே பங்கு கொள்கின்றேன். எங்களுக்கு தெரியும், நேற்று நாங்கள் ஒரு நேரலையிலே குர்துபா என்ற பகுதியின் குர்துபாவின் இதயமாக கருதப்பட்ட அந்த குர்துபா பள்ளிவாசலின் வளாகத்திலிருந்து உங்களோடு நேரலையிலே பங்கு கொண்டோம். இப்பொழுது இஸ்லாமிய வரலாற்றிலே ஸ்பெயினை மறக்க முடியாது. ஸ்பெயினில் அல்ஹம்ரா எந்த இதயத்திலிருந்தும் அகற்றிவிட முடியாத ஒரு வரலாற்று சின்னம். அதுக்கு பிறகு கிரனாடாவிலிருந்து அல்ஹம்ரா என்ற மாளிகையை பிரிக்க முடியாத அளவுக்கு வரலாற்று பொக்கிஷமாகவும் இஸ்லாமிய கட்டிடக்கலையின் உச்சம் தொட்ட ஒரு மாளிகையாகவும் இருக்கின்ற அந்த மாளிகையின் வளாகத்திலிருந்து உங்களோடு இதோ நேரடியாக தொடர்பு கொண்டிருக்கின்றேன். இந்த மாளிகையின் வளாகத்தின் சுற்றுப்புறங்களை இன்றைக்கு உங்களோடு பகிரவிருக்கின்றேன். உங்களுக்கும் இந்த நல்ல வாய்ப்பு கிடைப்பதில் சந்தோஷம் அடைகின்றேன். இது ஒரு வரலாற்று ஆவணமாக இன்ஷா அல்லாஹ் நிச்சயமாக இருக்கும் என நான் நம்புகின்றேன். இந்த வீடியோக்களை அதிகமாக ஷேர் செய்யுங்கள். பல இளைய தலைமுறையினரும் இப்படி ஒரு வரலாறு இருந்தது, 800 வருடகாலம் ஐரோப்பாவிலே முஸ்லிம்கள் ஒளிவிளக்காக இருந்து இந்த முழு ஐரோப்பாவுக்கும் வெளிச்சம் கொடுத்தவர்கள், அந்த ஆட்சி பறிபோனது ரொம்பவும் வருந்தத்தக்க ஒரு விடயம். இந்த விடயங்கள் இளைய தலைமுறையினருக்கும் தெரிய வேண்டும் என்பதற்காக வேண்டித்தான் இந்த பாரிய முயற்சியோடு அழகு தமிழிலே உங்களுக்கு இந்த விடயங்களை தந்து கொண்டிருக்கின்றோம். என்னோடு சேர்ந்து நீங்களும் 7ஆம் நூற்றாண்டுக்குள் சென்று 7ஆம் நூற்றாண்டு தொடக்கம் 15ஆம் நூற்றாண்டு வரைக்குமான இந்த 800 வருடகால ஆட்சிக்குள் நீங்களும் நாங்களும் இணைந்து செல்லவிருக்கின்றோம். உங்களுடைய எண்ணங்களையும் உங்களுடைய கற்பனைகளையும் இந்த நூற்றாண்டிலிருந்து பார்க்காமல் 7ஆம் நூற்றாண்டு பின்னோக்கி சென்று அந்த காலத்து அபிவிருத்தியோடு, அந்த காலத்து ஆய்வுகளோடு, அந்த காலத்தின் புரட்சிகளோடு இருந்து நீங்கள் இந்த வீடியோக்களை பாருங்கள். இன்ஷா அல்லாஹ் நீங்களும் வியந்து போவீர்கள். கட்டாயமாக உங்கள் அபிப்பிராயங்களை, உங்கள் கொமெண்ட்களை கட்டாயமாக எழுதுங்கள். இதோ இந்த அல்ஹம்ராவின் மாளிகை சுற்று வட்டாரத்திலிருந்து சிறு குறிப்புகளோடு, சிறு வரலாற்று துணுக்குகளோடு இந்த விடயங்களை பார்த்து கொண்டு செல்வோம். வாருங்கள் என்னோடு அப்படியே செல்வோம். இந்த அல்ஹம்ராவின் வெளிப்பக்கமாக இதோ அழகிய ஒரு கிராமம் இருக்கிறது. இந்த அல்ஹம்ரா மாளிகையின் வெளிப்பக்கமாக வந்தவுடன் கிரனாடாவின் இதயமாக கருதப்பட்ட அதோ மலை உச்சியிலே அந்த மலை உச்சியிலே இருக்கின்ற இடத்திலேதான் அன்றைய முஸ்லிம்கள் குடியிருந்திருக்கிறார்கள். அந்த முஸ்லிம் குடியிருப்பிலே பல விஞ்ஞானிகளும், பல மருத்துவர்களும், பல வியாபாரிகளும், ஏன் மிக பெருமதியான இஸ்லாமிய சொத்துக்கள் இந்த ஸ்பெயினிலே குடியிருந்த அந்த குடியிருப்பு தான் அது. அவை அனைத்தும் முற்றாக சேதமாக்கப்பட்டு அங்கிருந்தவர்கள் அனைவரும் விரட்டி அடிக்கப்பட்டார்கள். எஞ்சியவர்கள் கொல்லப்பட்டார்கள். அந்த கிராமம்தான். இந்த மலையுச்சியிலே தான் அல்ஹம்ரா இந்த மாளிகை இருந்து கொண்டிருக்கிறது. இந்த அல்ஹம்ரா மாளிகையை முஅவ்வித் என்று சொல்லக்கூடிய அரசர்கள் உருவாக்கினார்கள். அதற்கு பிறகு கடைசியாக நஸ்ரித் அரசர்கள் இந்த ஆட்சியை நீடித்து சென்றார்கள். இனி நான் இந்த கிராமத்தை காட்டியவனாக இதோ இந்த கிராமத்தின் வரலாற்றை நீங்கள் உண்மையிலேயே தெரிந்து கொண்டால் நீங்கள் அழாமல் இருக்க மாட்டீர்கள். அந்த அளவுக்கு மிகவும் துக்ககரமான ஒரு வரலாற்றிலே கொடுமைகளை சந்தித்த இஸ்லாமியர்கள் ஸ்பெயினிலே அவர்கள் தான் இந்த ஆட்சி பறிபோன பிறகு. இனி நாங்கள் மெல்ல 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 இந்த மாளிகையின் முன்பக்கமாக செல்வோம். இதோ வாருங்கள். இப்படி இந்த மாளிகையின் முன்பக்கமாக செல்கின்ற பொழுது நீர் ஊற்றுகள் இப்படி இருக்கிறது. இதுதான் இந்த தோட்டங்கள், கார்டன் என்று சொல்வோம். இந்த கார்டன்கள் இப்படி இருக்க மாளிகைக்குள்ளே நாங்கள் லைவ் செய்வதற்கு அனுமதி இல்லாததன் காரணமாகத்தான் நான் வெளியிலிருந்து இந்த விடயங்களை காட்டுகின்றேன். புரிதொரு வீடியோ நான் எடுத்திருக்கின்றேன் இந்த மாளிகைக்குள்ளே எப்படி இருக்கிறது என்று. இது கடந்த கால மாளிகை இல்லாமல் இப்பொழுது பார்ப்பதற்கான அடையாளங்களாகவே இருக்கிறது. அதனையும் வீடியோ செய்துள்ளேன். இன்ஷா அல்லாஹ் உங்களோடு பகிர்ந்து கொள்வேன். ஏனைய அனைத்து வீடியோக்களையும் பாருங்கள். இன்ஷா அல்லாஹ் நீங்கள் மிகவும் தெளிவான ஒரு விளக்கத்தை ஸ்பெயின் பற்றி புரிந்து கொள்வீர்கள். இதோ இருக்கிற மாளிகையின் வெளிப்பகுதிகள் இதோ பாருங்கள். இந்த இவ்வாறான அமைப்பு தான் இது 12ஆம் நூற்றாண்டிலே கட்டப்பட்ட ஒரு மாளிகை. இந்த அமைப்பிலே தான் கட்டப்பட்டு இப்பொழுதும் அதே அமைப்பிலே இருந்து கொண்டிருக்கிறது. இந்த முழு வளாகமும் இப்படி கார்டன்களால் நிறைந்து காணப்படுகிறது. இந்த கார்டனை காட்டிக்கொண்டு செல்கின்ற பொழுது இதோ இருக்கிற இப்பொழுது இருக்கிற கிறிஸ்தவ ஆலயத்தை பார்த்துக் கொள்ளுங்கள். அந்த ஆலயத்துக்கு அடியிலே புதைகின்ற ஒரு சிறிய சம்பவமும் இருக்கிறது. அதனையும் நான் சொல்கின்றேன். வாருங்கள் அப்படியே மேல் நோக்கி செல்வோம். இனி இந்த படிகளுக்கூடாக, அதாவது நான் மாளிகையிலிருந்து வெளியே வந்து விட்டேன். வெளியே வந்து இந்த கார்டன்களுக்கூடாக இப்படி
செல்கின்ற இந்த பாதை தான் இது. நூற்றுக்கணக்கானவர்கள் ஒவ்வொரு நாளும் இங்கே வந்து செல்வார்கள். இந்த நீரூற்றுகள் அன்றைய காலத்திலே வடிவமைக்கப்பட்ட ஒரு நீர்ப்பாசன முறையில் அறிமுகப்படுத்தப்பட்ட ஒரு நீரூற்றுகள். அந்த காலத்திலே இது வியப்புடன் பார்க்கப்பட்ட ஒரு நீர்ப்பாசன முறையாகவே கருதப்படுகிறது. இந்த நீர்ப்பாசன முறைமைகள் ஐரோப்பாவில் எங்குமே காணப்படாத ஒரு திட்டத்தை தான் அன்றைய நூற்றாண்டிலே அறிமுகப்படுத்தி இருக்கிறார்கள். அதனால்தான் நான் சொன்னேன், நீங்கள் அந்த நூற்றாண்டுக்குள் சென்றுதான் இந்த விடயங்களை பார்க்க வேண்டும். இப்பொழுது இப்படியான விடயங்கள் எல்லாம் மிக சொற்பமாக நடைபெற முடியுமான விடயங்கள். அதனால் நாங்கள் பழைய நூற்றாண்டுகளுக்குள் செல்கின்ற பொழுதுதான் இந்த விடயங்கள் சாத்தியமாகுமா என்று பார்க்க வேண்டும். இதோ இருக்கிறது, இந்த இடத்திலே ஒரு பள்ளிவாசல் இருந்தது. இந்த பள்ளிவாசல் மக்களுக்கு தொலை வருபவர்களுக்கும் அரச குடும்பங்களிலே வேலை செய்பவர்கள் இவ்வாறானவர்கள் தொழுவதற்காக இருந்த இந்த இடத்திலே இருந்த பள்ளிவாசல் தரைமட்டமாக்கப்பட்டு இப்பொழுது அந்த இடத்திலே ஒரு கிறிஸ்தவ ஆலயம் கட்டப்பட்டிருக்கிறது. அந்த ஆலயத்துக்கு கீழால் இறைவனை துதி செய்த, இறைவனை எந்நேரமும் பிரார்த்தனை இறைவனிடம் செய்து கொண்டிருந்த அந்த இடம்தான் கீழே புதையுண்டிருக்கிறது. அதற்கு மேலால் இந்த ஆலயம் கட்டப்பட்டிருப்பது. வரலாறுகள் அப்படித்தான் இந்த இடத்திலே சிதைந்து போனது என்பதை மிகவும் மனவருத்தத்தோடு நாங்கள் பகிர வேண்டி இருக்கிறது. இதோ இந்த பக்கமாக இப்படி செல்கின்ற நேரத்திலே இந்த அல்ஹம்ரா ஆலயம், இந்த பக்கம் அல்ஹம்ரா ஆலயம், இது அதற்கு பிறகு அல்ஹம்ரா முஸ்லிம்களிடமிருந்து தப்பி போனதற்கு பிறகு கட்டப்பட்ட கட்டிடங்கள். இந்த அல்ஹம்ராவின் ஆட்சி, அல்ஹம்ரா மாளிகை என்பது கிரனாடாவிலே இருக்கிறது. கிரனாடா, செவில்லா, குர்துபா போன்ற பிரதேசங்கள், இவைகளை அடக்கிய பிரதேசம்தான் அந்தலூஸ் என்று அழைக்கப்படுகிற பிரதேசம். இப்பொழுதும் அந்தலூஸ் என்ற பெயரிலே இந்த பகுதி இன்னும் அழைக்கப்படுகிறது. ஒவ்வொரு ஊருக்கும் ஒவ்வொரு பெயர்கள் இருந்தாலும் மொத்தமாக இந்த பகுதியை அந்தலூஸ் என்று அழைப்பார்கள். அந்த அந்தலூசின் கிரனாடாவிலே தான் போய்ட்டுக் கொண்டிருக்கிறோம் நாங்கள். இதோ இதிலிருந்து வெளியாகின்ற இந்த கட்டிட தொகுதிக்குள் வருகின்றோம். இந்த கட்டிட தொகுதிகளை பார்க்கின்ற பொழுது பாருங்கள், எப்படி இந்த கட்டிட வடிவமைப்புகளை செய்திருக்கிறார்கள் என்பது உண்மையில் ஒரு வியக்கத்தகு கட்டிடக்கலை அறிமுகப்படுத்தப்பட்டிருப்பதை நாங்கள் பார்க்கின்றோம். இது அல்ஹம்ராவல்ல, இந்த கட்டிடங்கள் அதற்கு பிறகு உருவாக்கப்பட்ட கட்டிடங்கள். பார்த்து கொண்டிருக்கின்ற சகோதர சகோதரிகள் இருந்தால் கட்டாயமாக உங்களது கமெண்ட்களை எழுதுங்கள், ஒரு தம்ஸ் அப் போடுங்கள். நீங்கள் எங்கிருந்து பார்க்கின்றீர்கள் இந்த காட்சிகளை என்று கட்டாயமாக குறிப்பிடுங்கள். இன்ஷா அல்லாஹ். இதோ இனி நாம் ஒரு சிறிய வரலாற்று துணுக்குகளோடு இந்த விடயங்களை பார்க்க இருக்கின்றோம். இந்த ஸ்பெயின் ஆட்சி 7ஆம் நூற்றாண்டிலே தொடங்குகிறது. கட்டாயமாக எங்கிருந்து பார்க்குறேன்னு சொல்லி நீங்கள் கமெண்ட்ல அடியுங்க, நாங்கள் அப்படியே பேசிக்கொண்டு போம். இந்த 7ஆம் நூற்றாண்டுகளிலே, 7ஆம் நூற்றாண்டின் ஆரம்பம் 711 இந்த காலப்பகுதியிலே தான் முஸ்லிம்கள் ஸ்பெயினை நோக்கி வருகிறார்கள். இந்த ஸ்பெயினுக்கு வருவதற்கு சுமார் 7000 படை வீரர்களுடன் தாரிக் பின் ஜியாத் என்று சொல்லக்கூடிய ஒரு படை தளபதி ஸ்பெயினை நோக்கி வருகிறார். இந்த தாரிக் பின் ஜியாத் அவர்கள் ஒரு படை தளபதியாக இருக்கின்றார். ஆப்பிரிக்காவை சேர்ந்தவர், அதாவது மொரோக்கோ நாட்டை சேர்ந்தவர். இந்த மொரோக்கோ நாட்டிலிருந்து இவர்கள் படையெடுப்பு நடத்தி இங்கே வந்து சேர்கின்ற பொழுது அந்த காலத்திலே அப்போது இருந்த விசுகோத் என்று சொல்லக்கூடிய மன்னன் இந்த நாட்டை ஆண்டு கொண்டிருந்தார். அந்த மன்னன் மக்களுக்கு மிகவும் அநியாயம் செய்யக்கூடியவராக இருந்திருக்கிறார். அவருடைய ஆளுநர்களோடும் அவர் திருப்தியாக இருந்ததில்லை. மிகவும் ஒரு அநியாயக்கார அரசராக அவர் இருந்ததன் காரணமாக இங்கிருந்த ஒரு ஆளுநர், ஜூலியன் என்று சொல்லக்கூடிய ஒரு ஆளுநர், அவர் அந்த மொரோக்கோவுக்கு சென்று அங்கே மூசா பின் நுசைர் என்று சொல்லக்கூடிய ஒரு ஆளுநர் அங்கே இருக்கின்றார். அவரிடம் உதவி கேட்கிறார். எப்படியாவது இந்த அரசனிடமிருந்து இந்த நாட்டை காப்பாற்ற வேண்டும், இதனை கைப்பற்றுவதற்கு நான் உதவி செய்வேன் என்ற கோரிக்கையோடு அவர்கள் இங்கே வருகிறார்கள். அதற்கு பிறகு டமஸ்கஸிலே இருக்கின்ற கலீஃபாக்களோடு இது ஆலோசிக்கப்பட்டு அதற்கு பிறகு இந்த தாரிக் பின் ஜியாத் என்று சொல்லக்கூடிய படைத்தளபதி
தானாக முன்வந்து இந்த விடயத்தை அவருக்கு கையாள முடியும் என்ற அந்த தைரியத்தோடு இந்த படைகள் இங்கே வந்து ஸ்பெயினை கைப்பற்றிக் கொள்கிறது. இப்படி தாரிக் பின் ஜியாத் அவர்கள் வந்து இறங்கிய இடத்துக்கு இப்பொழுதும் பெயர், அந்த காலத்திலே வைக்கப்பட்ட பெயர் ஜபல் பின் தாரிக் என்பதாகும். ஜபல் தாரிக் என்ற அந்த இடம் அதற்கு பிறகு ஜிப்ரால்டர் என்று பெயர் மாற்றம் செய்யப்பட்டு இப்பொழுதும் அது ஒரு நாடாக பிரிட்டிஷ் அரசாங்கத்தினால் பராமரிக்கப்படுகின்ற ஒரு கொலனியாக இருந்து கொண்டிருப்பதை நாங்கள் பார்க்கின்றோம். இன்ஷா அல்லாஹ் முடிந்தால் ஜிப்ரால்டர் சென்று அங்குள்ள அந்த மலை குண்டுகளையும் உங்களோடு நான் பகிர இருக்கின்றேன் இன்ஷா அல்லாஹ். இனி அதற்கு பிறகு இதோ அந்த வரலாற்றோடு நானும் இந்த கட்டிடங்களையும் காட்டிக்கொண்டு செல்வேன். அதனால் உங்களுக்கு இந்த பழைய இந்த கட்டிடக்கலை வரலாற்றுகளையும் பார்த்து கொண்டு செல்லலாம். இதோ இருக்கின்ற கோபுரங்கள், கசபா என்று சொல்வார்கள், இந்த கோபுரங்கள் இங்கே அமைக்கப்பட்டிருக்கிறது. இது அல்ஹம்ரா மாளிகையை சுற்றிய அந்த கோபுரங்கள். அதோ அங்கே ஒரு கோபுரம் அமைக்கப்பட்டிருக்கிறது. நான் ஆரம்பத்திலே சொன்னது போல அல்ஹம்ரா மாளிகைக்குள் இந்த லைவ் நிகழ்ச்சி செய்ய முடியாததன் காரணமாகத்தான் நான் வெளியே இருந்து இந்த வரலாற்றை சொல்லிக் கொண்டிருக்கின்றேன். இவைகள் அனைத்துமே 11ஆம் 12ஆம் நூற்றாண்டுகளிலே கட்டப்பட்ட அந்த கட்டிடங்களின் அமைப்புகள் இன்னும் இருக்கிற அளவுக்கு, அந்த அளவுக்கு உறுதியாக அந்த கட்டிடங்கள் இருந்திருக்கிறது. அதனால் தான் இன்னும் இதை மெச்சுகிறார்கள். உண்மையில் அல்ஹம்ரா வளாகத்துக்குள்ளே அல்லது அல்ஹம்ரா மாளிகைக்குள் பல அரபு எழுத்துகள் நிறைந்த சுவரிலே அங்கே செதுக்கப்பட்டிருப்பதை பார்க்கிறோம். லா காலிபு இல்லல்லாஹ் என்பதுதான் இந்த கிரனாடாவின் சுலோகமாக இருக்கிறது. லா காலிபு இல்லல்லாஹ் என்று 800 வருட காலம் நிலைத்திருந்த ஒரு வாசகம்தான் இந்த கிரனாடாவிலே ஒலித்துக் கொண்டிருந்தது. கிரனாடா மட்டுமல்ல, முழு ஸ்பெயினையும் குலுக்கிக் கொண்டிருந்த ஒரு வாசகம் லா காலிபு இல்லல்லாஹ், அல்லாவை தவிர வெற்றியாளர் யாரும் இல்லை என்ற அந்த வாசகம். அந்த வாசகத்தை தான் இந்த மன்னரும் இந்த அரண்மனையிலே சுமார் 1000 இடங்களுக்கு மேலால் பொறித்து அந்த வாசகத்தை வருகின்ற அனைவரும் உச்சரிக்கின்ற அளவுக்கு வைத்திருக்கின்றார். இன்றும் அதன் வாசகம் அப்படியே இருக்கிறது. வருகின்ற ஆயிரக்கணக்கான பார்வையாளர்கள் அதன் மொழிபெயர்ப்புகளை பார்க்கக்கூடிய வாய்ப்பை அதிலிருந்து பெறுகிறார்கள். என்ன அந்த வாசகம் என்று தேடுகிறார்கள். அதுக்கு பிறகு யார் அந்த அல்லாஹ் என்று தேடுகின்ற அளவுக்கு இங்கே சுற்றுலா பயணிகளின் நிலைமை போயிருக்கிறது. இப்படி அந்த வரலாறு செல்கிறது. இனி தாரிக் பின் ஜியாத் அவர்கள் இந்த நாட்டுக்கு வந்து இப்படி சுமார் ஜிப்ரால்டரிலிருந்து சுமார் 300-400 கிலோமீட்டர் அளவு உள்ளே வர வேண்டும். இப்படி வருகின்ற பகுதிகளில் எல்லாம் இவர்களுக்கு இலகுவாக இந்த நாட்டை கைப்பற்றிக் கொள்ள முடியுமாக இருந்தது. அதற்குரிய காரணம், ஏற்கனவே இங்கிருந்த அந்த அரசன் கொடுங்கோலனாக இருந்திருக்கின்றார். இங்கிருந்த இராணுவம் அந்த அரசருக்கு உதவி செய்யவில்லை. எனவே இலகுவாக இவர்கள் இந்த நாட்டை கைப்பற்றிக் கொள்வதற்கு முடியுமாக இருந்ததை நாங்கள் பார்க்கின்றோம். அந்த வகையிலே கொடுங்கோலராக அந்த காலத்தில் இருந்த அரசர்களின் நிலைமைகள் மாறி மக்கள் நலனுக்காக இருக்கின்ற அரசர்கள் உருவாகியதன் காரணமாக மக்களின் செல்வாக்கு மிகவும் பெருகி அநேகமானவர்கள் இஸ்லாத்தையும் தழுவிக்கொண்ட வரலாறுகளை நாங்கள் பார்க்கின்றோம். அந்த வகையில் முழு ஸ்பெயினும் இப்படி இஸ்லாமிய ஆளுகையின் கீழும் இஸ்லாமிய கட்டுப்பாட்டின் கீழும் வந்ததன் பிறகு இது அந்தலூஸ் என பெயரிடப்பட்டு முஸ்லிம் ராஜ்யமாக 800 வருட காலம் நிலைத்திருந்த அந்த சம்பவத்தை நாங்கள் இதோ சாட்சிகளாக பார்க்கின்றோம். இதோ இருக்கின்ற கற்களும் தூண்களும் வெறும் கற்கள் மட்டுமல்ல, வெறும் தூண்கள் மட்டுமல்ல, அவை ஒவ்வொன்றும் வரலாறுகள் என்பதையும் இந்த ஸ்பெயின் இந்த அந்தலூஸ் கட்டிடங்கள் எங்களுக்கு உணர்த்தி கொண்டிருக்கிறது. அந்த வரலாற்று சுவடுகளை தான் நாங்கள் சுருக்கமாக இதோ பார்த்து கொண்டிருக்கின்றோம். இவ்வாறான நேரடி காட்சிகள் ரொம்பவும் அரிதாக கிடைக்கும் காட்சிகளாகத்தான் இருக்கும். இதோ நான் மேலே வரும்பொழுது காட்டிய இந்த கிறிஸ்தவ ஆலயம், இந்த ஆலயத்துக்கு கீழால் தான் ஒரு பள்ளிவாசல் இருந்தது. கீழ் என்பது இந்த பள்ளிவாசல் உடைக்கப்பட்டு ஆலயம் கட்டப்பட்டிருக்கிறது. இப்படி இந்த பள்ளிவாசல் தகர்க்கப்பட்டது. அதுக்கு பிறகு இந்த பள்ளிவாசலுக்கு அப்பால் அதோ இருக்கின்ற அந்த பகுதியிலே ஒரு உழுவெடுக்கின்ற பிரதேசம், எங்களுக்கு தெரியும் பள்ளிகள் இருந்தால் உழுவெடுக்க வேண்டும், அப்படி ஒரு பிரதேசம் இருந்தது. ஹமாம் என்று கூட சொல்வார்கள். அந்த காலத்திலே குளியலறைகள் அறிமுகப்படுத்தப்பட்டது. மக்கள் குளியல் அறையிலே போய் குளிப்பதற்காக, சுத்தம் ஈமானில் பாதி என்று இஸ்லாம் சொல்கிறது. அந்த அடிப்படையிலே அதை குளிப்பதற்கான வசதிகள் மக்களுக்கு செய்து கொடுக்கப்பட்டது. அது மட்டும் வைக்கப்பட்டிருக்கிறது. ஆனால் இந்த பள்ளிவாசல் அப்படியே தகர்க்கப்பட்டு இப்பொழுது சர்ச்சாக இருக்கிறது. இனி இப்படி பள்ளிவாசல்கள் மாற்றப்படுவதும்
பள்ளிவாசல்கள் சேர்ச்சாக மாற்றப்படுவதும் சில சேர்ச்சுகள் பள்ளிவாசலாக மாற்றப்படுவதும் அந்த காலத்திலே நடந்திருக்கிறது. என்னை பொறுத்த வரைக்கும் ஆட்சி பிடிக்கின்ற நேரங்களிலே, ஆட்சி மாற்றங்கள் நேரங்களிலே இது நடந்திருப்பதை நாங்கள் பார்க்கின்றோம். ஏன் துருக்கியில் கூட இஸ்தாம்பூலிலே ஒரு சர்ச் பள்ளிவாசலாக மாற்றப்பட்டிருப்பதை நாங்கள் பார்க்கின்றோம். எது எப்படி இருந்தாலும் இங்கிருந்த முஸ்லிம்கள் உடைத்தறியப்பட்டதுதான் உண்மையிலேயே வரலாற்றிலே மிகவும் கண்ணீர் சிந்தக்கூடிய ஒரு வரலாறாக இருக்கிறது. இப்படியான பாதைகள் இந்த அந்தலூஸ் பகுதி எங்கும் நாங்கள் பார்க்கின்ற பொழுது மில்லியன் கணக்கான கற்கள் பதிக்கப்பட்ட பாதைகள். நீங்கள் நேற்றைய எனது நேரலையிலே கொர்துபாவிலே இவ்வாறான பாதைகளை பார்த்திருப்பீர்கள். இப்பொழுது அந்தலூஸ் பகுதியிலும் இவ்வாறான பாதைகளை நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிறீர்கள். இப்படி மிக வரலாற்றிலே ஒரு பொற்காலம் என வர்ணிக்கப்பட்ட ஒரு காலம் இருக்கும் என்றால் அது ஸ்பெயினை முஸ்லிம்கள் ஆட்சி செய்த காலத்துக்குத்தான் வரலாற்றாசிரியர்கள் பொற்காலம் என வர்ணிக்கிறார்கள். அப்படி கல்வித்துறையிலே, பொருளாதாரத்திலே, விவசாயத்திலே, மருத்துவத்திலே பல திருப்பங்களை கொண்டு வந்தவர்கள். இஸ்லாம் என்பது ஒரு வெறுமனே மார்க்கம் அல்ல, அது ஒரு புரட்சிகர மார்க்கம். வெறுமனே ஒரு மதம் அல்ல, இது வழிகாட்டி. இப்படி இருந்த அந்த அனைத்து விடயங்களும் இங்கே காண்பிக்கப்படுகிறது. அந்த அனைத்து டேலண்ட்களும் செய்து காட்டப்படுகிறது 7ஆம் நூற்றாண்டுகளிலே. அந்த சக்திக்கு முன்னால் ஈடு கொடுக்க முடியாத அளவுக்கு ஐரோப்பா கதிகலங்கி நின்ற, மூக்கில் விரல் வைத்து பார்க்கக்கூடிய அளவுக்கு அந்த கட்டிடக்கலை உயர்ந்து நின்றது. உண்மையிலேயே நிறைய பள்ளிவாசல்களை இடித்து தரைமட்டமாக்கியவர்கள் சில கட்டிடங்களை இடித்துக்கொள்ள முடியாத அளவுக்கு அந்த கட்டிடக்கலையின் நுணுக்கங்கள், வியக்க வைக்கிற நுணுக்கங்களை அப்படியே வைத்திருக்கிறார்கள். அதில் ஒன்றுதான் அல்ஹம்ரா மாளிகையும். இனி இந்த கிரனாடாவை சுற்றி பல நூற்றுக்கணக்கான பள்ளிவாசல்கள் இருந்தது, மதர்சாக்கள் இருந்தது, கல்விக்கூடங்கள் இருந்தது, பல்கலைக்கழகங்கள் இருந்தது, வைத்தியசாலைகள் இருந்தது. இவை அனைத்தையுமே அவர்கள் இல்லாமலாக்கித்தான் இந்த ஸ்பெயின் மீண்டும் கைப்பற்றப்பட்டது. இனி ஸ்பெயினுக்குள் முஸ்லிம்கள் ஆட்சி செய்கின்ற பொழுது இவ்வளவு அறிவில் உயர்ந்தவர்கள், விவசாயத்திலே புரட்சி செய்தவர்கள், நீர்ப்பாசனத்தை அறிமுகப்படுத்தியவர்கள், மருத்துவத்தை வியக்க வைக்கும் அளவுக்கு கொடுத்தவர்கள், மருத்துவ உபகரணங்களை சுமார் எத்தனையோ வருடங்கள், 500 வருடங்களுக்கு மேலாக அறுவை சிகிச்சை உபகரணங்களை இந்த ஐரோப்பாவிலே பாவிக்கின்ற அளவுக்கு மருத்துவ உபகரணங்களை கண்டுபிடித்தவர்கள், இமாம் குர்துபி போன்ற இமாம்கள். இப்படி பலர் இருந்தும் ஏன் இந்த ஆட்சி தக்க வைத்துக் கொள்ள முடியாத அளவுக்கு சென்றது என்பது உங்களுக்கு ஒரு கேள்வியாக இருக்கலாம். ஆம், அறிவும் பணமும் ஆற்றலும் இருந்தாலும் ஒற்றுமை என்ற பலம் முஸ்லிம்களிடம் இல்லாமல் போனதுதான் இவை அனைத்தையும் பாதுகாத்துக் கொள்ள முடியாமல் போனதற்கான காரணமாக இருந்ததை நாங்கள் வரலாற்றிலே பார்க்கின்றோம். உண்மையில் சிற்றரசர்கள் உருவாக தொடங்கிவிட்டார்கள். அமீரகம் என்ற நிலைமையில் குர்துபா இயங்கிக் கொண்டிருந்து அதற்கு பிறகு கலிஃபா என்ற ஆட்சி முறை அறிமுகப்படுத்தப்பட்டது. இவைகளெல்லாம் சுமார் 10ஆம் நூற்றாண்டிலே நடக்கிறது. இப்படி இந்த ஆட்சிகள் நடந்ததற்கு பிறகு இந்த ஆட்சியாளர்களின் அலுவலகங்களிலே வேலை செய்தவர்களுக்கும் ஆட்சியின் மீது ஆசைகள் ஏற்பட்டது. இவைகள் எல்லாம் தாங்கி இங்கிருந்த அரசர்களின் வீரங்கள் இவைகள் எல்லாம் குறைகின்ற அளவுக்கு, அப்படியே வீரியம் இழந்து செல்லக்கூடிய அளவுக்கு முஸ்லிம்கள் பலமிழந்து சென்று கொண்டிருந்ததை வரலாற்றிலே நாங்கள் பார்க்கின்றோம். இங்கே மொரோக்கோ நாட்டைச் சேர்ந்தவர்கள் பாபர்கள் என்று அழைக்கப்படுவார்கள். அவர்கள் வந்திருந்தார்கள். அதற்கு பிறகு அதாவது அரபியர்கள் இங்கே வந்திருந்தார்கள். இப்படி இவர்களுக்கு இடையிலே ஆட்சி போட்டி நிலவிக் கொண்டிருந்தது. இந்த ஆட்சிகளுக்கு மத்தியிலே யாருக்கு ஆட்சி வேண்டும் என்ற போட்டி காலப்போக்கிலே உருவாகத் தொடங்கி இந்த ஆட்சியை யார் கைப்பற்றிக் கொள்வது என்ற போட்டி முஸ்லிம்களுக்கு இடையிலே வலுவெடுக்க தொடங்கியது. இதன் காரணமாகத்தான் குர்துபாவிலே 2 அரசர்கள் முஸ்லிம்களாலேயே கொல்லப்பட்டிருக்கிறார்கள். இப்படி மக்கள் எழுச்சி ஒன்று குர்துபாவிலே நடக்கிறது. 1009ஆம் ஆண்டு தொடக்கம் 1031ஆம் ஆண்டு வரைக்கும் மிகப்பெரிய உள்நாட்டு போரொன்று குர்துபாவை ஆட்டி படைத்தது. அந்த நேரத்திலே தான் அரசிலே இருந்த கஜானா காலியாகின்ற அளவுக்கு திரைசேரி காலியாகியது. அரசிடத்திலே பணம் இல்லாமல் போய்விட்டது. அரசு செய்வதறியாது வரியை கூட்டியது மக்களிடத்திலே. மக்களும் பாடுபட்டார்கள். இப்படி இருந்த பணமெல்லாம் காலியாகி செல்கின்ற வேளையிலே முஸ்லிம்களின் பலம் படிப்படியாக குறைந்து கொண்டிருக்கிற நேரத்திலே ஒவ்வொரு ஊரும், செவில்லா, கிரனாடா, கொர்துபா, மலாகா இந்த போன்ற பகுதிகள்
அனைத்திலும் இருந்த ஒவ்வொருவரும் ஆட்சிகளை தனதாக்கிக் கொள்வதற்காக தான் அரசனாக வேண்டும் என்ற ஆசையிலே தான் அரசர் என்று அவர்களாகவே சொல்லிக்கொண்டு அரசாட்சியை தான் நினைத்தபடி செய்து கொண்டார்கள். இப்படி ஒரே அரசின் கீழ் இருந்த இந்த அரசுகள் உடைந்து சிற்றரசுகளாக மாறி சிதைந்து போன வரலாறு 12ஆம் நூற்றாண்டுகளிலேயே தொடங்கிவிட்டது. ஆனால் உண்மையிலேயே விந்தை என்னவென்றால், அப்படி 12ஆம் நூற்றாண்டுகளுக்குள்ளே 10ஆம் 12ஆம் நூற்றாண்டுகளுக்குள் இவ்வளவு பிரச்சனைகள் நடந்தும் இன்னும் 300 ஆண்டுகள் இந்த ஆட்சி தாக்குப்பிடித்தது என்பது எப்படி என்பதுதான் உண்மையிலேயே நானும் வியந்து பார்க்கின்ற ஒரு விடயமாக பார்க்கின்றேன். இவ்வளவு பிரச்சனைகளுக்கு மத்தியிலே இந்த ஆட்சி நீடித்து எப்படி சென்றது என்பது உண்மையிலேயே ஒரு வியக்கத்தக்க விடயமாக பார்க்கின்றோம். எது எப்படி இருந்தாலும் ஆட்சியாளர்கள் என்பவர்கள் மக்கள் நலனிலே அக்கறை உள்ளவர்களாக இருந்திருக்க வேண்டும். ஆட்சியாளர்கள் என்பவர்கள் தூர நோக்கு சிந்தனையோடு இருந்திருக்க வேண்டும். ஆட்சியாளர்கள் என்பவர்கள் இராணுவ கட்டுப்பாடு, நாட்டின் பாதுகாப்பு, இறையாண்மை இவைகள் அனைத்திலும் கவனம் செலுத்தி இருக்க வேண்டும். வெறுமனே அறிவாளிகளை உருவாக்குவதிலும், கட்டிடங்களை கட்டுவதிலும், கட்டிடக்கலையிலே முன்னணியாக திகழ்வதிலும், மருத்துவத்துறையிலே முன்னணியாக திகழ்வதால் மட்டும் அந்த ஆட்சியை நிலைத்து வைக்க முடியாது. மக்களுக்கிடையிலே ஒற்றுமை என்ற அந்த விடயங்களையும் அவர்கள் செவ்வனே செய்திருக்க வேண்டும். இந்த விடயங்களை செவ்வனே செய்ய தவறியதன் விளைவாகவும் முஸ்லிம்கள் ஆட்சியை தக்க வைத்துக் கொள்ள வேண்டும் என்பதற்காக ஒவ்வொருவரும் அரசராக வேண்டும் என்ற ஆசையிலே கிறிஸ்தவர்களிடம் போய் மண்டியிட்டு அவர்களுக்கு பணபலங்களை கொடுத்து கிறிஸ்தவர்களின் உதவியோடு முஸ்லிம்களுக்கு எதிராக இப்பொழுது எப்படி நாங்கள் இந்த உலகத்திலே இப்பொழுது நடந்து கொண்டிருக்கின்ற விடயங்களை பார்க்கின்றோமோ அப்பொழுது அது நடந்துவிட்டது. அந்த நடந்ததன் விளைவாக இதை கச்சிதமாக கிறிஸ்தவர்கள் பாவித்துக் கொள்கிறார்கள். கிறிஸ்தவர்களுக்கு விளங்கி விடுகிறது முஸ்லிம்களின் பலம் குறைந்து விட்டது. எப்பொழுது ஒரே அரசாக இருந்த இந்த ஆட்சி முறைமை பல சிற்றரசாக மாறியதோ அப்பொழுதே அவர்கள் விளங்கிக் கொள்கிறார்கள் முஸ்லிம்களின் பலம் பலவீனம் அடைந்து விட்டது, முஸ்லிம்களின் ஒற்றுமை குலைந்து விட்டது. அதனால் அவர்கள் ஒற்றுமையாகி இப்படியே ஆட்சியை கைப்பற்றுவதற்காக ஒவ்வொரு பகுதியாக படையெடுத்து வருகிறார்கள். உதாரணமாக மலாகாவிலிருந்து கிரனாடாவுக்கு படையெடுக்கும் பொழுது, அல்லது குர்துபாவுக்கு படையெடுக்கும் பொழுது, இன்னும் மற்ற பகுதியில் உள்ள முஸ்லிம் அரசர்கள் அவர்களுக்கு உதவி செய்த கசப்பான வரலாற்றை பார்க்கின்றோம். இப்படித்தான் கை நழுவி இப்படி கடைசியாக தக்க வைத்துக் கொண்ட ஒரு ஆட்சியாக கிரனாடாவினுடைய இதோ நீங்கள் பார்த்து கொண்டிருக்கின்ற இந்த கிரனாடாவினுடைய ஆட்சிதான் கடைசியாக இருந்த ஆட்சி. இந்த ஆட்சியின் கட்டிலே இருந்தவர்கள் இந்த அல்ஹம்ராவிலே இருந்து கொண்டிருந்தார்கள். ஆனாலும் இவர்களுக்கென உதவி செய்வதற்கு யாருமே இல்லை. எல்லா அரசுகளும் சிற்றரசுகளும் தோற்றுவிட்டது. ஒருவருக்கொருவர் உதவி செய்வதற்கு முன்வரவே இல்லை, ஒற்றுமையே இல்லை. இந்த காலகட்டத்திலே இருந்த அரசர்களாலும் ஒன்றும் செய்து கொள்ள முடியாத நிலைமைக்கு சென்றவுடன் தான் இந்த அரசர் கடைசியாக இந்த மாளிகையை விட்டு அவர் வெளியேறுகிறார். அவரை கொலை செய்வதில்லை என்ற ஒப்பந்தத்தோடு அவரை கொலை செய்ய மாட்டோம் என்ற ஒப்பந்தம் ஒன்று நடக்கிறது. அது மட்டுமல்ல, கடைசியாக அவர் எஞ்சியுள்ள இந்த முஸ்லிம்கள், இந்த நாட்டிலே 800 வருட காலமாக கால் பதித்து வாழ்ந்த முஸ்லிம்கள், தடயங்களை கொடுத்த முஸ்லிம்கள், வரலாற்றை உருவாக்கிய முஸ்லிம்கள், என் பலத்தை கொடுத்த முஸ்லிம்கள், ஒளியை கொடுத்த முஸ்லிம்கள், இவர்களை பாதுகாக்க வேண்டும் என்று மண்டாடி கேட்கிறார். அப்பொழுது அந்த பாதுகாப்பு உத்தரவாதம் ஒன்று அளிக்கப்பட்டு அங்கே ஒரு ஒப்பந்தம் எழுதப்படுகிறது. அந்த ஒப்பந்தத்தின் அடிப்படையிலே இந்த அரசர் நாட்டை விட்டு வெளியேறுகிறார். இந்த நாட்டை விட்டு வெளியேறுகின்ற பொழுது இதோ இந்த பகுதியினூடாக அவர் வந்து ஒரு எல்லையோரமாக சென்று ஒரு மிக பெருமூச்சொன்றை விட்டு இவ்வளவு காலம் வாழ்ந்த, இவ்வளவு காலம் ஆட்சி செய்த இந்த ஆட்சி முடிவடைகிறது என்ற பெருமூச்சை விடுகிறார். அந்த பெருமூச்சை கேட்ட அவருடைய தாய் காரி துப்பியவளாக, உனக்கு ஒரு அரசனாக இருந்து உன்னால் சாதிக்க முடியாததை ஏன் இப்பொழுது நீ என்ன செய்ய போகிறாய் என்று கடிந்து கொண்டு அவருடைய வரலாற்றை அப்படியே இப்படி going out. Do I need to show the ticket? Passport. Okay. Yeah, okay. Passport எங்க அட சொல்ற, டிக்கெட் எங்க அட சொல்ற. இப்போ நாங்கள் இந்த இது கூட வெளியாகிற நேரத்துக்கும் எங்கள்கிட்ட பாஸ்போர்ட்டையும் டிக்கெட்டையும் காட்ட சொல்கிறாங்க. ஸோ அப்படியாக இருந்தால் ஃபோனுக்குள்ளே தான் என்னோட டிக்கெட் இருக்குது. அதனால் லைவ் நிகழ்ச்சியை நிப்பாட்டி கொள்ளணும். அப்படி பாஸ்போர்ட் கேட்டால் அல்லது டிக்கெட் கேட்டால், வெளியாகிறதுக்கும் டிக்கெட் கேட்டால்
நாங்கள் லைவ் நிகழ்ச்சியை நிறுத்திக்கொள்கிறோம். அப்படி இல்லாட்டி லைவை தொடர்ந்து கொண்டு செல்வோம். இனி இந்த அடுத்த வீடியோக்களை கட்டாயமாக பாருங்கள். இந்த பகுதி இதில் இருக்கிற இந்த பகுதி இந்த டிக்கெட்டை காட்டும் வரைக்கும் இந்த பகுதி குளியல் அறைகள், இந்த பகுதி பாத். இன்னும் அரச குடும்பத்தில் இன்னும் உறுப்பினர்களும் இந்த இடத்துல வாழ்ந்திருக்கிறாங்க. அது அத்திவாரங்கள் மட்டும்தான் மிஞ்சிருக்குது. இப்படி உண்மையிலேயே பார்க்க போனால் அரசர்கள் நல்ல ஆடம்பரமாகவும் படோடமாகவும் வாழ்ந்தும் இருக்கிறார்கள், மறப்பதற்கில்லை. இப்படி செல்கின்ற இந்த விலையிலே டிக்கெட் காட்ட தேவையில்லை, பாஸ்போர்ட்டை மட்டும் காட்டினால் போதும். எனவே நாங்கள் செல்கின்ற வரைக்கும் இந்த லைவ் நிகழ்ச்சியை கொண்டு செல்லலாம். இன்னும் கொஞ்ச நேரத்தில் முடித்துக் கொள்வோம். போர் அடிப்பதாக இருந்தால் கட்டாயமாக சொல்லுங்கள். நான் உடனடியாக லைவ் நிகழ்ச்சியை நிறுத்திக் கொள்கிறேன். அல்லது இந்த 800 வருட கால ஆட்சியின் சில வடுக்களை உங்களோடு பகிர்ந்து கொள்கின்றேன். சரி, வரலாற்றுக்கு போகும் முன் இந்த பகுதி என்ன என்பதை தெரிந்து கொள்வோம். இதுதான் இந்த அரண்மனைக்கு போவதற்கான முன் பகுதி. ரைஹான் என்று அழைக்கப்படுகிற ஒரு வாசல் பகுதி இது. இந்த கோட்டைக்குள் அல்லது இந்த அரண்மனைக்குள் வருவதற்கு வரவேற்பதற்காக படுகின்ற கிரீன் லைஃப் என்று சொல்லக்கூடிய ஒரு பகுதி. இந்த பகுதி இதை பாருங்கள், ஆட்சி மாதிரி செய்து பார்த்தால் அங்கே சிட்டி விளங்கும். அந்த பக்கமாக இதோ இப்படி போனால் ஒவ்வொரு ஆட்சி செய்திருப்பார்கள், அதற்கூடாக சிட்டி விளங்குற மாதிரி இருக்கும். இதற்கு ரைஹான் என்று பெயர். ரைஹான் என்பது ஒரு சுவனத்தின் வாசலில் ஒரு வாசல். அந்த பெயரை தான் இங்கே வைத்திருக்கிறார்கள். இதோ இது சிதைவடைந்த கட்டிடங்கள் அது இருக்கிறது. ஸோ நாங்கள் ரைஹான் என்ற பெயர் அவர்கள் வைத்தாலும் இது சுவன வாசலாக எங்களால் கற்பனை செய்து கொண்டு பார்க்க முடியாது. ஏனென்றால் சுவனத்தின் அதாவது சுவனம் பற்றி குறிப்பிடப்படுகின்ற எந்த விடயங்களும் எங்கள் கண்கள் பார்த்திராதது, காதுகள் கேட்டிராதது. அதை கற்பனையிலே உலகத்தில் யாராலும் கொண்டு வர முடியாத ஒரு விடயம். ஆனாலும் இந்த வாயிலுக்கு அர்-ரைஹான் என்றுதான் பெயர் வைக்கப்பட்டிருக்கிறது. இப்பொழுது இஸ்பானிய மொழியிலே அல் ரயான் என்று பெயர் மாற்றம் செய்யப்பட்டிருப்பதையும் நாங்கள் பார்க்கின்றோம். இனி திரும்பவும் வரலாற்றுக்கு சொல்வோம். அன்பர்களே, நாங்கள் லைவாக இந்த விடயங்களை பார்க்கின்ற அதே நேரத்திலே திரும்பவும் நூற்றாண்டுகள் கடந்தும் திரும்ப செல்ல வேண்டும். எனவே உங்களுடைய மன நிலைமையை அவ்வாறு நீங்கள் மாற்றிக்கொள்ள வேண்டும். அப்பொழுதுதான் இந்த விடயங்கள் புரிய வரும். இனி இப்படி கடைசியாக 1485 ஆண்டு 800 வருட காலம் ஆட்சி செய்த இந்த பெரும் சாம்ராஜ்யம் சரித்திரம் அப்படியே சரிந்தது. இந்த இடத்திலிருந்து இந்த மன்னர் வெளியாகி கொண்டு வந்துதான் அந்த பெருமூச்சை விடுகிறார். அந்த பெருமூச்சுக்கு உண்மையில் அவருடைய தாயிடமிருந்து எந்த வரவேற்பும் இல்லாமல் ஒரு திட்டுத்தான் கிடைத்தது. ஒரு அரசனாக, கையாலாகாத ஒரு அரசனை பெற்ற ஒரு தாயாக அவர் வெட்கப்படுகிறேன் என்று கூட சொல்லி இருப்பதை வரலாற்றிலே பார்க்கின்றோம். எனவே அரசர் தப்பி மொரோக்கோ பகுதிக்கு சென்று விட்டார். அதற்கு பிறகு எஞ்சியிருந்த மக்கள் உண்மையிலேயே பாதுகாக்கப்படுவார்கள் என்ற நம்பிக்கையிலே தான் வாழ்ந்தார்கள். ஆனால் காலம் செல்ல 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 பள்ளிவாசல்கள் அனைத்தும் இடித்து தரைமட்டமாக்கப்பட்டது. பாடசாலைகள், இவர்கள் உருவாக்கிய பாடசாலைகள் தரைமட்டமாக்கப்பட்டது. மருத்துவ கூடங்கள், இப்படி எல்லா விடயங்களுமே மறுக்கப்பட்டு மத உரிமைகள் எல்லாமே மறுக்கப்பட்டு, ஏன் முஸ்லிம்கள் காலப்போக்கிலே கொல்லப்படுகிறார்கள். இவர்கள் கட்டாய மத மாற்றத்துக்கு தள்ளப்படுகிறார்கள். ஒன்றில் அவர்கள் இந்த நாட்டிலே தங்க வேண்டுமாக இருந்தால் அவர்கள் கட்டாயமாக மதம் மாற வேண்டும் என்ற திணிப்பு அவர்களுக்கு கொடுக்கப்படுகிறது. எனவே நிறைய மதமாற்றத்துக்கு உடன்படாதவர்கள், வீடுகளிலிருந்து மதங்களை பிராக்டிஸ் பண்ணி கொண்டிருந்தவர்கள் கொல்லப்படுகிறார்கள். இப்படி நூற்றுக்கணக்கானவர்கள் கொல்லப்பட்ட பொழுது, நூற்றுக்கணக்கானவர்கள் அல்ல, ஆயிரக்கணக்கானவர்கள் கொல்லப்பட்டுத்தான் இந்த முஸ்லிம்களின் இந்த வரலாறு அப்படியே சரிந்தது. வரலாறு மட்டுமல்ல, வாழ்ந்தவர்களின் வாழ்க்கையும் அழிந்து சென்ற ஒரு துக்ககரமான வரலாற்றை ஸ்பெயின் வரலாறு இன்றும் எங்களுக்கு சொல்லிக் கொண்டிருக்கிறது. ஸ்பெயின் வரலாறுகளை பாடப்புத்தகங்களிலே நிறைய பேர் படித்திருப்போம். ஆனால் இவ்வாறான இரத்த கண்ணீர் சிந்தும் வரலாறாக நாங்கள் அதனை இன்னும் ஆழமாக நோக்குகின்ற பொழுதுதான் அதனுடைய ஆழம் எங்களுக்கு புரிகிறது, அதன் வலி புரிகிறது, அதன் ரணம் எங்களுக்கு தெரிகிறது. இப்படி இந்த ஸ்பெயினுடைய 800 வருட கால ஆட்சி வீழ்ச்சி கண்டது என்பது இந்த ஆட்சியாளர்களுக்கு இடையிலே ஏற்பட்ட ஒற்றுமையின்மை. ஆட்சியாளர்கள் மட்டுமல்ல, மக்களும் கூட இதை தெரிந்திருக்க வேண்டும், புரிந்திருக்க வேண்டும். எடுத்ததற்கெல்லாம் ஆசைப்படுவது, ஆட்சி வேண்டும் என்று ஆசைப்படுவது, கதிரைகள் இருப்பதற்கு ஆசைப்படுவது, அதை செய்கிறவர்கள் தகுதியானவர்கள் யார் செய்கிறார்களோ அவைகளை விட்டுக் கொடுத்திருக்க வேண்டும்.
அப்படியெல்லாம் நடக்காது. எல்லாவற்றுக்கும் ஆசை, பேராசை இவைகள் நினைத்ததன் காரணமாக பாருங்கள், ஐரோப்பாவிலே வெளிச்சம் கொடுத்துக் கொண்டிருந்த ஒரு ஆட்சி அல்லவா இது. 800 வருடம் என்பது ஓரிரு வருடங்கள், 5, 10, 50 வருடங்கள் ஒரு ஆட்சி அல்ல. 800 வருடம் என்பது நானும் நீங்களும் இந்த உலகத்திலே வாழ்ந்தால் கூட அதிகபட்சமாக 60, 70, 80 வருடங்கள் தான் வாழ்வோம். அதை போல எத்தனை மடங்கு நீடித்த ஆட்சி ஒன்று நடந்திருக்கிறது என்றால், அந்த ஆட்சி தக்க முடியாமல் போகின்ற அளவுக்கு பேராசைகளும் பதவி ஆசைகளும் ஒற்றுமையின்மையும் நடந்து இந்த சமூகம் இன்றைக்கு எப்படி தவிக்கிறது என்று பாருங்கள். இது ஒரு முஸ்லிம் நாடாக இருந்திருக்க வேண்டும், முஸ்லிம் ராஜ்யமாக இருந்திருக்க வேண்டும். ஐரோப்பாவுக்கு இஸ்லாத்தை சொல்லிக் கொடுக்கின்ற கதவாக, இஸ்லாம் நுழையக்கூடிய ஒரு வாயிலாக இந்த நாடு இருந்திருக்கிறது. அந்த சந்தர்ப்பங்கள் அனைத்துமே தகர்க்கப்பட்டது. உமையாக்கள் ஆட்சி, அப்பாசியர்களின் ஆட்சி, இந்த ஆட்சியாளர்களுக்கு இடையிலேயே இந்த விரிசல்கள் இவை எல்லாவற்றுக்கும் காரணமாக அமைந்து ஒருவருக்கு உதவி செய்யாமல், ஏன் உஸ்மானியர்கள் ஆட்சியின் போது கூட உஸ்மானியர்கள் கூட இவர்களுக்கு உதவவும் வரவில்லை. அவர்கள் கிழக்கு பகுதியை தான் கவனம் எடுத்துக் கொண்டிருந்தார்கள். இப்படி ஒருவருக்கொருவர் உதவி செய்யாத நிலைமையிலே 800 வருட காலம் ஆட்சி செய்த இந்த ஆட்சி பறிபோய் இதோ இப்பொழுதும் காய்ந்து வறண்டு கிடக்கிற கட்டிடங்கள் தான் சாட்சிகளாக இருக்கிறது. உண்மையில் இது கட்டிடங்கள் அல்ல, இது ஒவ்வொன்றும் வரலாறு. இந்த கற்கள் ஒவ்வொன்றும் 1000 வரலாறுகளை சொல்கின்ற கற்கள். இது 1, 2 கற்கள் அல்ல. எத்தனை 1000 கற்கள் இங்கே நட்டப்பட்டிருந்தாலும் அத்தனை 1000 கற்களுக்கு பின்னாலும் ஸ்பெயின் வரலாறு மறைந்து புதையுண்டு இங்கே கட்டிடமாக நிற்கிறது என்பதைத்தான் இந்த அந்தலூஸ் ஸ்பெயின் எங்களுக்கு சொல்லிக் கொண்டிருக்கிறது. நண்பர்களே, எனது இணைய வீடியோக்களை, ஸ்பெயின் பற்றிய வீடியோக்களை நான் தயாரித்துள்ளேன். இன்ஷா அல்லாஹ் வீடு திரும்பியவுடன் ஒவ்வொன்றாக எடிட் செய்து இன்ஷா அல்லாஹ் குறைந்தபட்சம் குறுகிய வரலாறாவது தமிழிலே, இந்த நவீன இந்த யுகத்திலே தமிழில் கிடைக்கக்கூடிய ஒரு அரிய வாய்ப்பாகவும் அரிய ஒரு பொக்கிஷமாகவும் இந்த வீடியோக்கள் இன்ஷா அல்லாஹ் அமையும். எனவே நீங்களும் உங்களுக்கு தெரிந்தவர்களுக்கு இந்த வீடியோக்களை அதிகமாக ஷேர் செய்யுங்கள். எனது வீடியோக்களை இதுவரை ஃபாலோ செய்யாதவர்கள், எனது பேஜ்களை இதுவரைக்கும் ஃபாலோ செய்யாதவர்கள், சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் கட்டாயமாக சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். நீங்கள் தொடர்ந்து தரும் ஆதரவுக்கு என்றும் நான் நன்றியோடு இருக்கின்றேன். எனவே இது போன்ற பல விடயங்களை உங்களுக்கு வெளிக்கொணர்வதற்கு மறைந்த பொக்கிஷங்கள், தொலைந்த முத்துக்கள், இஸ்லாமிய நட்சத்திரங்கள் அழிந்து விட்டதையும் புதைந்து விட்டதையும் தேடிச் செல்லும், புரட்டிச் செல்லும் பயணத்தில் வெற்றிகரமாக எனக்கும் உங்களுக்கும் நீண்ட ஆயுளையும் நோயில்லாத வாழ்க்கையும் தர வேண்டும் என்று பிரார்த்தித்தவனாக இந்த அந்தலூசின் அல்ஹம்ரா மாளிகையில் எப்படி இந்த அரசர் கண்ணீரோடு பெருமூச்சோடு வெளியாகினாரோ, அதோ அந்த வாசல் வந்ததும் தான் அவருக்கு மூச்சு நின்றது போல் இருந்தது. அதே போன்ற ஒரு உணர்வோடு நானும் இந்த அல்ஹம்ரா மாளிகையிலிருந்து உங்களோடு விடைபெறுகிறேன். மீண்டும் ஒரு நிகழ்ச்சியிலே உங்கள் அனைவரையும் சந்திக்கின்றேன். அதுவரைக்கும் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.